வெற்றி தோல்வி எல்லோருக்கும் தெரியும். மேட்சில் நடந்த சம்பவங்கள் பற்றி பேசுவோம். இந்தியா நியூசிலாந்து அணிகள் விளையாடி இரண்டாம் போட்டியில். நியூசிலாந்து பேட்டிங் ரொம்ப வீணா இருந்தது. முதலில் பேட்டிங் செய்கிறோம், நல்ல ஸ்கோர் எடுக்க வேண்டும் என்று எல்லோரும் அதிரடியாக விளையாடி ரன்கள் சேர்த்தனர். ரச்சின் மற்றும் சாண்டனர் சிறப்பாக விளையாடி ரன் சேர்த்தனர். 20 ஓவர்களில் 208 ரன்கள் எடுத்து இந்திய அணிக்கு அதிர்ச்சி கொடுத்தனர். இந்திய அணிக்கு ஆரம்பமே அதிர்ச்சி காத்து இருந்தது. சஞ்சு சேட்டா ஓபனிங் ஸ்லாட் உங்களுக்கு தான்னு நினைச்சுடாதீங்க. நாளைக்கே திலக் வர்மா வந்துட்டான்னா இசான் கிஷானை ஓபனிங் இறக்கிட்டு உங்களை தூக்கிருவாங்க. நீங்க விளையாடுறது உங்களுக்கே சரியா படுதான்னு யோசிச்சு பாருங்க. கன்சிஸ்டன்சி இல்லைனா டீம்ல நிலைக்கிறது கஷ்டம். 6 ரன்களில் சஞ்சு சாம்சன் அவுட். அபிஷேக் சர்மா 0 ரன்களில் அவுட் ஆகி ஏமாற்றம் அளித்தார். என்னடா இந்த மேட்ச் போச்சு போல என்று நினைத்த போது இஷான் கிஷன் மற்றும் கேப்டன் சூரியகுமார் யாதவ் இருவரும் அதிரடியாக விளையாடி ரன்கள் சேர்த்தனர். கிடைத்த வாய்ப்பை இஷான் கிஷன் சரியாக பயன்படுத்தி அரை சதம் அடித்தார். 32 பந்துகளில் 76 ரன்கள் எடுத்து அவுட் ஆனார். பல நாட்களாக பெரிதாக ரன் எடுக்க முடியாமல் தடுமாறிய சூர்யா இந்த போட்டியில் அதிரடியாக விளையாடினார். எதிரணி பந்து வீச்சை நாலாபுறமும் சிதறவிட்டார். 37 பந்துகளில் 82 ரன்கள் விளாசினார். கடைசியாக வந்த சிவம் தூபே அவர் பங்குக்கு 18 பந்துகளில் 36 ரன்களை பறக்கவிட்டார். அவர் பந்து வீச்சிலும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார். இந்திய அணி நியூசிலாந்து அணியை 15.2 ஓவர்களில் 209 ரன்கள் அடித்து வெற்றி பெற்றனர். 200 ரன்களுக்கு மேல் உள்ள ஸ்கோர் 15 ஓவர்களில் இதுவரை வேறு யாரும் அடித்து வெற்றி பெற்றதில்லை. இது வரலாற்று ஒரு வெற்றி. ஹர்ஷித் ராணா மேடன் ஓவர் வீசியது முதல் பந்து வீச்சில் தொடர்ந்து அவர் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார். மொத்தத்தில் இந்திய அணி ஓப்பனிங் பேட்ஸ்மேன்கள் சொதப்பினாலும் அடுத்து உள்ளவர்கள் சிறப்பாக செயல்படும் இந்த விஷயம் தான் இந்திய அணியின் தற்போது உள்ள பலம். இந்திய அணிக்கு 300 ரன்கள் டார்கெட் கொடுக்க வேண்டும் போல என்று மிச்சல் சாண்டனர் கூறி உள்ளார். கிரிக்கெட் உலகில் T20 போட்டி என்றால் முடிசூடா மன்னனாக இந்திய அணி இருக்கிறது என்று அனைவரும் ஒப்புக்கொள்வார்கள். இந்திய T20 அணி பற்றி உங்கள் கருத்துக்களை பகிருங்கள். நன்றி.